ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து சப்பாத்தி பரோட்டாவோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு தேங்காய் நான் வந்துட்டு ஊற வச்ச கசகசா ஆட் பண்ணிவிட்டு, சோம்பு கொஞ்சமாக, ஜீரகம் கொஞ்சமாக, ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்துட்டு நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிப்பேன். வேணா நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து முந்திரி ஒரு 4 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஜீரகம், சோம்பு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் வந்து ஸ்லைஸாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பழுத்த தக்காளி போட்டு இதையும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டிங்கன்னா மறைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா தழை வந்து ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். மசாலா வந்து என்ன போட்டிருக்கேன்னா மல்லி, வெறுமிளகாய் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான விட்டுக்கோங்க. இது ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. சால்னா ஊற்றி சாப்பிட்டா வந்துட்டு நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் அப்படியே கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.